அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இந்த சீலிங் ஃபேனில் இந்த கம்பி கட்டையாக இருக்குது, 3/4 அடி தான் இருக்குது. அதை 1 அடி ராடாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது, சேக் இல்லாமல் எப்படி டைட் வச்சு மாட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ராடு 3/4 அடி ராடை 1 அடியாக மாற்றணும். 3/4 அடி இருக்கிறதுனால காற்று கீழே வரைக்கும் வரமாட்டுக்கு. அதனால் இந்த ராடை கழட்டிட்டு பெரிய ராடாக மாற்ற போகிறோம். கட்டை கழட்டணும், கட்டிங் பிளேட் வச்சு கழட்டுதோம், இல்லைன்னா 10ஆம் நம்பர் ஸ்பானர் வச்சு கழட்டிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் பிளேட் வச்சு கழட்டியாச்சு. கழட்டிட்டு 1 அடி ராடு வாங்கி வச்சுருக்கோம். அந்த ராடை இப்போ மாட்டணும். இதான் 1 அடி ராடு. 3/4 அடி ராடுக்கும் 1 அடி ராடுக்கும் இது. இப்போ இந்த ராடை கரெக்டாக வச்சு பார்த்து போல்ட்டை போட்டு மாட்டணும். போல்ட்டை உள்ளே சொருகிட்டு நட்டை போட்டு டைட் வைக்கும். கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சு பார்க்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி டைட் வைக்கணும். வச்சுட்டு எடுத்தாப்புல ஆட்டி பார்க்கும். லைட்டாக ஆட்டம் கிடக்கு. சைடு கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஸ்பானட்டு நல்லா டைட் வைக்கும். டைட் வச்சுட்டு மறுபடியும் ஆட்டி பார்த்தாலும் ஆட்டம் கிடக்கு, டைட்டு ஏற மாட்டுக்கு. அதனால் மிஷின் வச்சு கம்பியை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அறுத்து விடணும். அப்போ தான் அந்த டைட்டு கிரிப்பு நல்லா கிடைக்கும். அதனால் கட்டிங் மிஷின் வச்சு நம்ம அறுத்து எடுக்கும். இல்லைனா ஆக்ஸா பிளேட் வச்சு கூட நம்ம அறுத்துக்கிடலாம். அந்த கேப்பை நம்ம அறுத்து விடணும். கிரைண்டர் மிஷின் எடுத்து சுவிட்ச் போர்டில் மாட்டிக்கிறதும். மாட்டிட்டு இந்த கேப்பை நம்ம பெருசாக்கணும். இந்த அறுத்து விட்ருக்கதை இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கனாலும் கைக்கு வந்துடும் மிஷினு. இப்போ இந்த மிஷினை அப்படி ஓட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த கேப்பில் கரெக்டாக அந்த கம்பியை வைக்கும். அந்த கட்டிங் பண்ணியிருக்க இடைவெளி வந்து கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி 2 சைடும் அந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கிடுவோம். கட்டிங் பண்ணிவிட்டு மிஷினை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ டைட் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக டைட்டாக ஏறும். இப்போ அந்த கட்டிங் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கேப்பு அதிகமாக இருக்கும், இடைவெளி ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கும். இப்போ அந்த கம்பியை இந்த ஃபேனில் மாட்டி டைட் வச்சோம்னா ஃபுல்லாக டைட் ஆகும். ஆட்டம் சேக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அதேமாதிரி டைட் வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். ஸ்பானர் வச்சு சும்மா மேண்டாப்பில் கட்டிங் மேட் வச்சு டைட் வச்சோம்னா சேக் இருக்கத்தான் செய்யும். அதனால் கட்டிங் மேட் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு ஸ்பானர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். புது ராடு பெரிய ராடில் இந்த மாதிரி தான் இருக்கும், சேக் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம். அதை நம்ம இந்த மாதிரி அறுத்து விட்டு டைட் வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம மாட்டி விட்டோம்னா அந்த சேக் கிடக்கும். ஆட்டத்தில் அந்த போல்ட்டு கட்டாகி மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக ஃபுல்லாக டைட் வச்சு ஆட்டம் கிடக்கான்னு பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.